வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தோணுதா? இந்த கேள்வி நம்ம காதில் விழும்போது ஒரு நிமிஷம் நம்ம மூச்சே நின்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ளே நீண்ட நாட்களாக ஒளிஞ்சிருந்த ஒரு உண்மையை மெதுவாக தொட்டிருக்கும். 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும், சிரிப்போடு இருந்தாலும், மனசுக்குள்ளே மட்டும் எப்பவுமே ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரம் நாமளே நம்ம மனசுக்கு சொல்லிக்குவோம், நான் பழகிக்கிட்டேன், இதெல்லாம் சாதாரணம்தான். ஆனால் இரவு அமைதியான நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்ட பிறகு மெல்ல மெல்ல அந்த நம்பிக்கை கரைஞ்சி போயிடும். அப்போ நம்ம மனசு கேட்கும், எனக்குன்னு உண்மையாகவே யாருமே இல்லையான்னு. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நம்ம துணையாக இருந்திருப்போம். அவங்க அழுதப்போ, அவங்க குழம்பினப்போ நாமே நின்று நான் இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு தோள் தேவைப்படும் போது நம்ம பக்கம் யாருமே இல்லைன்னு தோணும். அந்த நேரத்தில் தான் நம்ம மனசு ரொம்ப சோர்ந்து போகும். அழக்கூட வலிமை இல்லாமல், பேசக்கூட மனசு வராமல், என்ன உணர்ச்சினே புரியாமல் இருக்கும். அது சோம்பல் இல்லை, சுயநலமும் இல்லை. அது நீண்ட நாட்களாக மனசுக்குள்ளே சேர்ந்து வந்த சோர்வு. நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லலாம்னு நினைப்போம், ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா யாராவது இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம். அந்த ஒரே கேள்வி நம்ம மனசை இன்னும் உள்ளுக்குள்ளே அடைக்கிடும். நம்ம கஷ்டம்தான் பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை விட பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வலி இருக்குங்க. அந்த வலி அவங்கவுங்களுக்கு பெருசு. நமக்கு வலிக்கோன்னா அது அப்படியே மற்றவங்களுக்கும் வலிக்காது. அதை அவங்க வேறு மாதிரி கடந்து போயிடலாம். இந்த உலகத்தில் ரொம்ப அமைதியாக கஷ்டப்படுறவங்க யார் தெரியுமா? எப்போதும் சிரிக்கிறவங்க, எப்போதும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, எப்போதும் மற்றவரோட வழியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவங்க தான். நீங்கள் பல முறை உடைந்து போயிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்கிறீங்க. அதுவே போதுங்க நீங்கள் எவ்வளோ வலிமையானன்னு சொல்கிறதுக்கு. இந்த உரையை கேட்குற ஒவ்வொரு நொடியிலையும் உங்களுக்காக யாரோ ஒருவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். எல்லாமே உடனே சரியாகும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த வலி எப்போவுமே இப்படியே இருக்காது. ஒரு நாள் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த சிரிப்பு இந்த நாட்களை நினைவு மாதிரி மாற்றிடும். அப்படி உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தோணுதா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக இல்லை. இந்த உணர்ச்சி உங்களை விட்டு போகும். உண்மையாக உணர்கிற மனசு ஒரு நாளும் வீணாக போகாதுங்க. அதற்கு புரிதலும் மனிதர்களும் கண்டிப்பாக வரும். இறுதியாக நீங்கள் இதுவரை எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு யாருமே உங்களுக்கு சொல்லலை. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இத்தனை நாட்கள் இந்த மனசோட, இந்த வலியோட, இந்த தனிமையோட நீங்கள் இன்னும் நிற்கிறீங்கன்னா அதுவே பெரிய சாதனை தாங்க. யாரும் இல்லைன்னு தோன்ற தருணத்தில் கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கல. அது ரொம்ப பெரிய விஷயம். உடஞ்சி போன நாட்கள்லேருந்து நீங்கள் மீண்டும் எழுந்திருக்கீங்க. அது யாராலையும் எளிதாக பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, உங்களை புரிஞ்சிக்காதவர்கள் உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் யாருன்றது நீங்கள் அனுபவிச்ச வழியாலேயே அளவிட முடியாது. இப்போ யாரும் இல்லைன்னு தோணுதுன்னா அது நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த உணர்ச்சி உங்கள் வாழ்க்கையோட கடைசி வரி கிடையாது. வாழ்க்கையில் இது ஒரு கட்டம்தான். இதுவும் கடந்து போகும். நன்றி.